ராஜாங்கம் போன்ல நம்ம யாருன்னு தெரியாம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு விஷயம் பெருசாயிருச்சு, இனிமேட்டு என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ராஜாங்கம் வீட்டுல எல்லாரும் அழுதுகிட்டு குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா பேரங்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. சேது சொல்றாரு, பொறுமையா இருங்க அப்பத்தா அப்படின்னு. என்னத்த பொறுமையா இருக்கிறது அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. ஆடிப்பட்டி ஸ்டேஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் உள்ளதான் இருக்காரு. அப்பத்தா சொல்றாங்க, எந்த போலீஸ்காரனையாவது பாரு, அரசியல் கட்சி தலைவரையாவது பாரு, என் மகன் வெளியே வரணும். எல்லா பயலும் ராசாங்க கிட்ட காசு வாங்கின பையதான்யா, நீ வரும்போது ராஜாங்கத்தோட தான் வரணும் போஸ் சொல்றாரு. பெரியப்பா போலீஸ் அடிச்சது இப்ப நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காமா, அப்படியாடான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. போஸ் சொல்றாரு, விஷயம் ரொம்ப பெருசாயிருச்சு. போலீஸ் ராஜாங்கத்தை பின்பக்கமா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வக்கீல் வந்து சேதுபதி கிட்ட சொல்றாங்க, பிரச்சனை கைய மீறி போயிருச்சு தம்பி, உங்க அப்பாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க தம்பி. நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கன்னு சொல்லிதான் ஐயாவை பின்வாசல் வழியா கூட்டிட்டு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு. சேதுபதி சொல்றாரு, கோர்ட்டுக்கு எதுக்கு சார் கூட்டிட்டு போனாங்க, நீங்களே பேசி தீர்க்க வேண்டியதானே வக்கீல் கிட்ட சொல்றாரு. ஆனா ஏதாவது கொடுத்து பைசல் பண்ண வேண்டியதானே சார். வக்கீல் சொல்றாரு, ஸ்டேஷனுக்கு எதிர்த்த மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடாது, ஐயாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள அங்க நம்ம போய் ஆகணும், மத்த விஷயங்கள அப்புறம் சொல்றேன். என்ன சித்தப்பா இங்க நடக்குது, கல்யாணத்தை நிறுத்த சொல்லி யார் சொல்லிருப்பா? சேது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, அதெல்லாம் ஒரே கனவு மாதிரி இருக்கு மாப்ள. வக்கீல் சொல்றாரு, இருக்கிற நிலைமை நமக்கு சாதகமாவே இல்ல சார், தமிழ்ச்செல்வியோட அப்பா இப்படியே போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கிட்ட உபதி குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு, இப்படியே போனா நல்லாவும் இருக்காது, கண்ணு கலங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நிக்கிறாரு. கண்ணு கலங்கிருச்சு, இப்ப போலாம் மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. மாப்பிள்ளைய கட்டி பிடிச்சு அழுகிறாரு தமிழ்ச்செல்வியோட அப்பா பாண்டி, என் பொண்ணு வீட்டுல அழுதுகிட்டு இருக்கு மாப்பிள்ள, உங்களை கல்யாணம் பண்ண முடியலையேன்னு. அப்பா எங்க மாப்பிள்ள? அப்பா வந்து கோர்ட்ல இருக்காங்க மாமா. இப்பதான் மாப்பிள்ள கோயில்ல போய் வேண்டிக்கிட்டு வந்தேன், அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. இந்தாங்க மாப்பிள்ள உபதி. நல்லா நடக்க வேண்டிய கல்யாணம் நின்றுச்சேன்னு உங்க வீட்டுக்கு நான் போனேன். அப்ப உங்க அப்பத்தா என்ன திட்டுன்னு திட்டுனாங்க, உன் மக ராசி இல்லாதவ, இனிமேட்டு இந்த கல்யாணம் நடக்காது போடான்னு என்ன விரட்டி விட்டாங்க மாப்பிள்ள என் பொண்ணை கைவிட்டுற மாட்டீங்களே, அப்படி நீங்க கைவிட்டுட்டா நாங்க குடும்பத்தோட செத்து போயிருவோம் மாப்பிள்ள. கோர்ட்ல ராஜாங்கத்தை ஆஜர்படுத்திட்டாங்க. ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் ராஜாங்கத்துக்கு 6 மாத சிறை தண்டனை, 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் 15 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. வக்கீல் வந்து சேதுபதி கிட்ட சொல்றாங்க, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயா வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க, அவருக்கு தேவையான துணிமணி எல்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? வாங்கி வச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட கைது செய்து கூட்டிட்டு போறாங்க ராஜாங்கத்தை ஜெயிலுக்கு. நாளை பார்க்கலாம்.